இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம். ஏற்கனவே உள்ள வீடியோவில் இந்த மெயின் டயக்ராம் ரஃப் டயக்ராம் எப்படிங்கிறத போட்டோம், எப்படி வரையணும் அப்படிங்கிறத சொன்னோம். இப்போ அதோட ஸ்டெப்ஸும் ஏரியாவும் அதோட கண்டினியூஷனாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த வீடியோவே 12 மினிட்ஸ்க்கு மேலே போச்சு. நம்ம ஸ்டெப்ஸு ஏரியா கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால் எப்படியும் 25 மினிட்ஸ் வரையும் ஆகிடும். அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எனக்கே போர் அடிக்கும். 10 மினிட்ஸ் மேலே நானே எந்த வீடியோ பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது 25 மினிட்ஸ் தான் சான்ஸே இல்லை, பார்க்கவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொன்னேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். நம்ம ஜாமெண்ட்ரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் ஜாமெண்ட்ரி பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முந்தின சம் போட்டிருக்கோம், அதோட ஸ்டெப்ஸும் போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸும் போட்டிருக்கோம். இனிமேல் வர வீடியோவில் கிராஃப்ஸும் வர இருக்குது. ஸோ ஏற்கனவே போட்ட சம்ஸ் எல்லாமே ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களே பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப் ஆகட்டும். ஓகேவா? அப்புறம் இனிமேல் வர இதில் கிராஃப்ஸ் எல்லாம் இருக்குது வர வீடியோவில். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே விசிபிள் ஆகும். இதை நம்ம எப்படி இந்த ஜாமெண்ட்ரி போட்டணும் அப்படி ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஐயும் வச்சு ஒரு லைன் செக் பண்ணி வரைஞ்சோம். எத்தனை சென்டிமீட்டருக்கு? 4.5 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம், ஐயிலேருந்து சிக்கு ஒரு ஆர்க் வெட்டணும் 4.3 சென்டிமீட்டருக்கு. அப்புறம் எண்ணிலேருந்து சிக்கு ஒரு ஆர்க் வெட்டணும் 5.5 சென்டிமீட்டருக்கு. ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணோம், அடுத்த அளவு என்ன இன்ச்சு, என்இ 3.5 சென்டிமீட்டர். ஸோ என்ன பாயிண்ட்டை வச்சு, சென்டர் பாயிண்ட்டை வச்சு 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டணும். அடுத்து என்ன இன்ச்சு, ஐஇ தான் இன்ச்சு. எப்போதும் என்ன இருக்கும், சிஇ இருக்கும். இந்த தடவை ஐஇ தான் இருந்துச்சு. ஸோ ஐஏ சென்டரை வச்சு நம்ம என்ன பண்ணோம், 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வெட்டணும். 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு ஈன்னு பேர் கொடுத்தோம். என்இயையும் ஐஇயையும் ஜாயின் பண்ணோம். இது மட்டும் ஜாயிண்ட் அமைஞ்சு நம்மளாக ஜாயின் பண்ணிட்டோம். இதுக்கு அளவெல்லாம் கிடையாது, ஏன்னா இது ஒரு பாயிண்ட்டு இது ஒரு பாயிண்ட். ஸோ ஜாயின் பண்ணிட்டோம், அவ்வளோதான். ஷார்ட்டாக பார்த்துட்டோமா? இதையே அப்படி நம்ம ஸ்டெப்ஸில் எழுதணும். ஸ்டெப்ஸ் மனப்பாட பண்ண அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணமோ அதை அப்படியே ஸ்டெப்ஸில் எழுதினா போதும். ஈஸியாக 10 மார்க் நம்மளால் வாங்க முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், என்ஐ எத்தனை சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டருக்கு draw a line segment. சரியா? அடுத்து என்ன பண்ணோம், ஐஏ சென்டராக வச்சு ஒரு ஆர்க் வரைஞ்சோம். with I as சென்டர்னு வரும். with I as center drawn an arc of radius எத்தனை சென்டிமீட்டருக்கு, 4.3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, அப்புறம் என் சென்டரை வச்சு with n as center drawn an arc of radius எத்தனை சென்டிமீட்டர், 5.5 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், 2 ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற இடத்த சீன்னு பேர் கொடுத்தோமா,
அதை எழுத போகிறோம். that joining arcs named என்னன்னு பேர் கொடுத்தோம், named as என்னன்னு பேர் கொடுத்தோம், C. இப்போ அதே மாதிரி தான் அடுத்து என்ன பண்ணுவோம், with N as center drawn என்ன பண்ணோம், என்ன சென்டரை வச்சு இங்கே ஒரு ஆர்க் விடணும். எத்தனை சென்டிமீட்டருக்கு, 3.5 சென்டிமீட்டர். an arc of radii 3.5 சென்டிமீட்டர். ஓகேவா. அடுத்து அப்புறம் என்ன பண்ணாங்க, எப்போ இங்கே இருக்கும் இந்த இடம் வந்துருச்சுன்னு சொன்னேன்னா ஐஏ சென்டரை வச்சு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் வரணும். அதை தான் எழுத போகிறோம். இங்கே இடம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷல் தான். இதுக்கு நீ 5 வரை எழுதிட்டோம்மா. 5 வரை என்ன எழுதணும், இப்போ 6. இந்த தடவை என்ன பண்ணாங்க, வித் ஐ சாரி as center drawn an arc of radii எத்தனை சென்டிமீட்டருக்கு, 5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் தட் அதே மாதிரி தான், that joining arcs of arcs 2 இன்ச் விட்டணும். arcs நேம் என்ன கொடுத்தோம், E. named as E. அப்புறம் என்ன பண்ணோம், NEயையும் IEயையும் ஜாயின் பண்ணும். ஜாயின் NEயையும் ஜாயின் பண்ணிட்டோமா. அப்புறம் என்ன இருந்துச்சு, ஸோ குவாட்ரேட்டர் நமக்கு கிடச்சிச்சு. ஓகேவா. ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஸோ நைஸ் is a quadrature. அவ்வளோதான், is a quadrature. ஓகேவா. இப்போ அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், பிளாக்கில் எழுதணும். டிஃப்ரென்ஸ் தெரியும், அதுக்கு பிளாக்கில் எழுதணும். ஏரியா ஆஃப், இங்கெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே அங்கே பென் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் என்ன, ஏரியா ஆஃப் குவாட்ரேட்டர் 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. ஓகேவா. ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 1/2 டி 1/2 இன்ட்டு டி இன்ட்டு H1 + H2. இப்போ ஏற்கனவே நமக்கு ஏதாவது கிளாஸை வாங்கிப்போம், அதில் டி கண்டுபிடிக்கலாம். H1 எப்போது கண்டுபிடிப்போம், H2வும் கண்டுபிடிப்போம். ஓகேவா. இப்போ டி கண்டுபிடிக்கலாமா, டி என்னன்னு எழுதிடலாம். கண்டுபிடிக்கிறதில்ல
இதுதான் H1 H2 தான் கண்டுபிடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிராஸாக போட தான் டீன்னு போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2க்கு மேலே இருக்குது. போன தடைக்கெல்லாம் 2 இதுக்கு அளவில்லை, 1க்கு தான் அளவு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 5.5 NC, அதுவும் டி தான் வரும். IE இதுவும் டி தான் வரும். 2 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். எதை நம்ம டி எடுக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக உள்ளதை H1 H2 எடுக்கணும். சரி, நம்ம இதை வந்து டி எடுத்துக்கலாம். அப்போ இதுதான் H1 H2. சரியா? H1 இது வந்து குவாட்ரேட்டருக்கு இது மட்டும் போதும். பட் ஏரியா கண்டுபிடிக்கிறது H1 H2 கண்டுபிடிக்க நம்ம இந்த இதை வரையணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பொதுவாக வந்து NCங்கிறது லைன் செக்மெண்ட் நேராக இருக்குது. பட் அது என்னை விட கொஞ்சம், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிற H1 H2 வந்து 90 டிகிரியில் இருக்கணும். கொஞ்சம் இதாக இருக்கா? ஓகேவா? அதே மாதிரி சிக்கும் கொஞ்சம் லைட்டாக தான். பட் டோட்டல் பண்ணால் அதே 5.5 தான் வரும். என்ன பாருங்கள், இதானது பார்க்குறோம் 3.1 வருது. இதானது பார்க்குறோம் 2.4 வருது. 3.1 2.4 அதே 5.5 தான். இருந்தாலும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் நம்ம மாற்றி வரைஞ்சோம். இப்போ எழுதலாமா? டி என்னன்னு சொன்னேன் 5 சென்டிமீட்டர், H1 என்ன 3.1 சென்டிமீட்டர், H2 என்ன 2.4 சென்டிமீட்டர். இப்போ அப்படி ஃபார்முலாவில் ஃபில் பண்ணலாமா? 1/2 இன்ட்டு டி எத்தனை 5 இன்ட்டு ப்ராக்கெட் H1 வந்து 3.1 ப்ளஸ் H2 வந்து 2.4. சரியா? 1/2 இன்ட்டு 5 இன்ட்டு இது 2 ஆட் பண்ணால் என்ன வருது 5.5. பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகிற மாதிரி எந்த நம்பருமே இல்லை. ஸோ 5 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 5 எப்படி டிவைட் பண்ணுறது? 5 உள்ளே போட்டு 2 வெளியே போகணும். 2 2s 4, 5ல் 4 போயிட்டால் 1, 1 மட்டும் பேலன்ஸாக வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம் 0 தானே வரணும். இப்போ பாயிண்ட் வச்சு 0 ஆட் பண்ணோம். 5 2s 10. ஓகேவா? இப்போ ஆன்சர் 2.5 இன்ட்டு 5.5. இதை வந்து ஒரு ரஃப் நோட்டில் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். 2.5 இன்ட்டு 5.5 மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு 5ஆல் 5 5s 25. அதில் 5 கீழே வரும், 2 பேலன்ஸில் போய்டும். 2 5s இங்கே தான் பேலன்ஸ் வைக்கணும், ஏன்னா நம்ம 5ஆல் டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஸோ பக்கத்துக்கு நம்பர் தான் பேலன்ஸ் வைக்கணும். 2 5s 10, 10 2 ஆட் பண்ணால் 12. இப்போ அடுத்து இந்த 5ஆல் 5 5s 25. 25க்கு என்ன சொன்னேன் 5 கீழே போடணும், 2 பேலன்ஸில் வைக்கணும். 2 5s 10, 10ஓட அந்த 2 ஆட் பண்ணால் 12. இப்போ ஆட் பண்ணால் 5 இந்த இடத்துல இன்ட்டு போட்டுங்க, இல்லை மல்டிப்ளை அதாவது ஸ்டார் இல்லைன்னா ப்ளஸ். ஓகேவா? 5 2 5 ஆட் பண்ணால் 7, 1 3 ஆட் பண்ணால் 1 2 ஆட் பண்ணால் 3, இந்த 1 அப்படி இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு, இங்கே 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கு. 1 + 1 2. இப்போ வர்ற ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், பின்னாடிலேருந்து வரணும்.
இங்கேன்னு போயிடக்கூடாது, பின்னாடிலேருந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 13.75. 75ன்னு சொல்லக்கூடாது, 13.75 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியானா ஸ்கொயர் போட்டுருணும்ல, சென்டிமீட்டர் ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இந்த செகண்ட் ஜாமெட்ரியும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த சம்ஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.